அனைவருக்கும் வணக்கம். குரு இனிய அவர்களுக்கும் வணக்கம். நீர் மருத்துவ குழுவில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபீட்பேக் நல்லா கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. சரி, எலுமிச்சம்பழம் ப்ராசஸ் பண்ணவங்க, அப்புறம் மறுநாள் ஒரு சூப் வகைரா சொல்லியிருந்தோம், அதை ப்ராசஸ் பண்ணவங்க பாருங்கள். இன்றைக்கி அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மான் பச்சரிசியை வச்சு நல்லா பாருங்கள் ஒரு சூப்பு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெண்களுக்கான மேக்சிமம் பெண்களுக்கான சூப்பு. அதாவது உடலில் உள்ள கர்ப்பப்பையில் உள்ள சில துர்நீரை வெளியேற்றதுக்கும், அதே நேரத்தில் ஒயிட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் வெட்டை நோய் அதை போக்குறதுக்கும், அப்புறம் காலுக்குள்ளே பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரி உள்ள தன்மைகளை வெளியேற்றுறதுக்காக இந்த அம்மன் பச்சரிசி உதவுது. இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நான் ஒரு நபருக்கு உண்டான குவான்டிட்டி சொல்கிறேன். நீங்கள் யார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. அவ்வளோ குவான்டிட்டி தயார் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு போட்டு, இவ்வளவு வெங்காயம், பொடி வெங்காயம் நறுக்கி அப்படியே கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு இவ்வளோ ஜீரகத்தை நசுக்கி அதில் போடுங்க. காரத்துக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த ப்ராசஸை போடுங்க. நீர் மருத்துவத்தில் இருக்கவங்க இந்த ப்ராசஸை நீங்கள் போடுங்க. நீர் மருத்துவத்தில் இல்லாதவங்க அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், குடிச்சுக்கோங்க. சரிங்களா? நீர் மருத்துவத்தில் இருக்கவங்க சப்பி கொஞ்சம் கொஞ்சமாக 400 ml தண்ணியில் இந்த அளவு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அம்மன் பச்சரிசி 400 ml தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், என்ன நடக்குங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. 2வது, உடல் இறுகும். அதனால் இந்த அம்மான் பச்சரிசி அந்த அளவுக்கு நீங்கள் துவையல் செய்தும் சாப்பிட்டுக்கலாம். அடின்னு சொல்கிறது சூப்பு வகைரா தான். அதனால் இவ்வளோ இலை இருந்தால் போதும். பார்த்துக்கோங்க, இவ்வளோ இலை இருந்தால். இதோட தண்டை மட்டும் விட்டுட்டு மற்ற அந்த குறுகுறுன்னு ஒரு பூ மாதிரி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் சூப்பு வச்சு குடிச்சிக்கோங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. உடம்பும் நல்லா கலகலன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ப்ளவுஸ் எல்லாம் நல்லா அடியனுக்கு நல்லா உடல் உருகிட்டு போகுது. நல்லா இருக்குது. உடம்பு நன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடியன் ஒவ்வொரு சூப்பாக அவங்க திண்டுக்கல்ல இருந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்கேன். அவங்க எனக்கு ஒவ்வொரு சூப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வேறு ஒரு இதோட உங்களுக்கு பதிவு போடுறேன். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். திருநெல்வேலி நீர் மருத்துவத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு நாள் உங்களுக்கு தகவல் சேரும். அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல பயிற்சி எடுக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு அவங்க அந்த யோகா பயிற்சி அன்னைக்கு உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த நீர் மருத்துவம் எடுக்கவங்க அந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணும்போது புதுசாக யோகா பண்ணுறவங்க இங்கே ஒரு நாள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா சில பயிற்சிகளில் அந்த உடம்பை ஒன்று போல் கீழே இறக்கணும், இல்லைன்னா அந்த குப்புரடிச்சு விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக செய்யுங்க. அந்த பயிற்சியை நல்லா கற்றுக்கிட்டு அதே போல் நீர் மருத்துவத்தையும் தொடர்ந்து எடுத்திங்கன்னா உடல் உங்கள் சொன்னோடி கேட்கும். நன்றி.